ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தாங்க. அதனால் பகடா சுடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் அதையே சத்தானதாக செய்யலான்ட்டு முருங்கைக்கீரை, நம்ம கீரை பகடா செய்வோம் இல்லையா, மற்ற கீரைலாம் கிடைக்கல. அதனால் எங்கள் வீட்லேயே முருங்கைக்கீரை இருந்தது. சரி, நான் ட்ரை பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கீரை பகடா சுட்டிருக்கேன். ஆனால் முருங்கைக்கீரையில் பகடா இன்றைக்கி தான் நான் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 வாட்டி. அதில் நமக்கு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கப்புலலாம் போட மாட்டேன், எனக்கு இந்த கப்பு அளவுலாம் அவ்வளோவா தெரியாது. அதனால் நான் கடலை மாவாகவே போட்டுக்கிட்டேன். கடலை மாவு 4 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 3-3.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அரிசி மாவு தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸு தரும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்த்துறாதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் ஒரு மாதிரி ஒட்டிக்கின மாதிரி ஆகிடும். இது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள், சில்லி பவுடர்னுவாங்களே, அது போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகா சேர்க்கலை, அதனால் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா முருங்கைக்கீரை ரொம்ப தாளாது. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வாசனைக்காக. நான் எப்போவுமே மிளகுத்தூள் அதிகமாக உடம்புல சேர்த்துக்கிட்ட நல்லது, சாப்பாட்டில் நல்லதுன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வேணும்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயாவது இல்லை நெய்யாவது போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசனையாக இருக்கணுன்றதுக்காக நல்லா பசங்களாம் விரும்பி சாப்பிட்றாங்களேன்னு நான் நெய் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் சூடு பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம கீரையை அலசி நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வடிகட்டி 10-15 நிமிஷம் வடிகட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் இதை போட்டு செய்கிறேன். அந்த தண்ணியிலேயே நம்ம இந்த மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க, ஏன்னா ரொம்ப தளத்தளம்லாம் இருக்கவே கூடாது. இதை நம்ம உள்ள கடலப்பருப்பு ஊற வச்சு நம்ம செய்யலை, கடலை மாவு அரிசி மாவில் தான் செய்கிறோம். அதனால் இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி லேசாக தெளித்து இது பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நான் சூடான அந்த காயிற எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கையில் தண்ணி வேணால் தொட்டுக்கோங்க, லேசாக தொட்டுட்டு அதை நல்லா உதுத்து விட்டுக்குங்க. நல்லா கடாயில் சூடாக எண்ணெயை வச்சுக்கோங்க. ஆனால் போடும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா கையில் அனல் அடிக்கும். நல்லா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதில் கொஞ்சம் பசங்க அந்த நேரம் முந்திரி போடுமா அப்படின்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஒரு இடு போட்டதுக்கப்புறம் தான் போட்டேன். கொஞ்சம் முந்திரி உடச்சி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முந்திரி பகடாவும் வாங்குவோம் இல்லையா கடையில், நல்லாயிருக்கும். சாதா ஆனியன் பகடாலே முந்திரி போட்டு வாங்குவோம், முந்திரி பகடான்னு. அதுலேயே இப்போ நம்ம கீரையில் செய்யறதுனாலையும் போடலாம். அதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பகடா சாப்பிட்றமே, ஐயோ ஆயில் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இருந்தாலும் நமக்கு முருங்கைக்கீரை, இந்த முந்திரி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லது. புரட்டாசி எப்படிலாம் நம்ம தள்ளணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோம். கொஞ்சம் சத்தானதாக கொடுக்கலாமேன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை பகடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.